முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? அந்த மூத், நீ மரணிக்க வேண்டும். எப்படி மரணிக்க வேண்டும் தெரியுமா? லிசானுக ரத்பும் பிதிக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரால் திளைத்த வண்ணம் நீ மரணிப்பதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். அந்த மூத் வலிசானுக் ரத்புன் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரால் நாவு காஞ்சி போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இது திக்ர் வார்த்தை. திக்ர் என்பது வார்த்தை அல்ல, வாழ்க்கை. கண்ணுக்கும் திக்ர் இருக்கிறது, கல்புக்கும் திக்ர் இருக்கிறது, கைக்கும் திக்ர் இருக்கிறது, காலுக்கும் திக்ர் இருக்கிறது. திக்ர் என்பது வாழ்க்கையாக மாற வேண்டும். இன்றைக்கு அவர் தூங்குவாரு, அவர் எங்கேயோ இருப்பார், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல. நாம் சொல்லுகின்ற இந்த திக்ர் உண்மையாக உள்ளத்தால் உணரப்பட வேண்டும். கண் செய்கின்ற திக்ர் ஹராமானவற்றில் இருந்து கண்ணை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்ற என்ன? நாவுல திக்ர் ஈரமா இருக்குதுண்டா அங்க ஏதாவது ஈரமான இடங்கள்ல என்ன செய்யும்? ஏதாவது முளைக்கும். காஞ்சி போன பூமியில முளைக்காது. அப்ப நாவு ஈரமா இருக்குது என்றால் உன்னுடைய கல்பு ஈரமாக இருக்க வேண்டும். அது எங்க இருந்து வருது? அங்க இருந்து வரணும். உன்னுடைய செயல்பாடுகள், உதிரிப்பாகங்கள் திக்ராக மாற வேண்டும். நாவுல இருக்கிறதா என்னுடைய செயல்பாடாக மாறணும். இல்லைன்னா அவர் முனாஃபிக் ஆயிடுவார். எனவே நாம் எங்களுடைய கையால், காலால், சிந்தனையால், நடத்தைகளால், எங்களுடைய எழுத்துக்களால், எங்களுடைய அனைத்து விடயங்களாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும்.